إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم وإياي أولا بتقوى الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்துடைய விஷயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள் இன்னும் மார்க்கத்துடைய உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக பாடுபட்ட, அன்றிலிருந்து இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், இன்னும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாகவே வந்து 2 ரக்காத் தொழுது அமர்ந்து இங்கே சொல்லப்படுகிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அந்த செய்தியின் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே மீதி இருக்கிற வாழ்நாளை நாம் எல்லாம் கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வல்ல ரஹ்மான் நமக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கிறான். நாம் எவ்வளவோ பாவம் செய்திருந்தாலும், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்திருந்தாலும், நம்முடைய அறிவால், சிந்தனையால், செயலால், எண்ணத்தால் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நாம் நடந்திருந்தாலும் வல்ல ரஹ்மான் தன் அருளால் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து
ஏற்கனவே நம்மிடத்தில் இருந்த தவறுகளை களைந்து கொண்டு சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்நாளை திருப்பி அமைத்து கொள்வதற்காக இன்னொரு வாய்ப்பு தான் இந்த புனிதமிக்க ரமலான் என்பது. ஏன் இதை புனிதமிக்க ரமலான் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அல்லாஹ்வின் அருள்கொடையை பெற்றவர் என்பதை நாம் அனைவரும் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்து மினல் ஹாசிரீன். நான் மாத்திரம் உங்கள் மீது அருள்கொடை புரியாமல் இருந்திருந்தால் நீங்கள் அனைவருமே நஷ்டவாளிகளாக இருந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். குன்தும் அலா சஃபா குஃபரத்தில் மினன்னார் அன்கதக்கும் மின்ஹா. நீங்கள் அனைவருமே நரகத்தின் ஓரத்தில் இருந்தீர்கள், நாம் தான் உங்களை காப்பாற்றி இருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருப்பது அல்லாஹ் நம்மீது காட்டிய அருள்கொடை. நாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருப்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இன்னொரு வாய்ப்பு என்பதை நாமெல்லாம் நினைத்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளை நாம் எல்லாம் அதிகமாக செய்வதற்கு முற்பட வேண்டும். இபாதத்து என்பது ஒன்று வெளிப்படையாக உடல் உறுப்பு மூலமாக செய்கிற இபாதத்துகள், இன்னொன்று மனது ரீதியாக நினைக்கின்ற இபாதத்துகள். இப்படி இரண்டு வகையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொடுத்தார்கள் நமக்கு. வெளிப்படையான அமல்கள் என்பது தொழுகை, அதாவது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற அமல்கள், அதெல்லாம் அதுலேயும் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அது அல்லாத அந்தரங்கமாக இருக்கிற விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். யாருக்குமே தெரியாத, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரமே தெரிந்த அந்த மனதோடு நாம் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரமலான் மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நோன்பை நாம் நோக்க ஆரம்பிக்கும் பொழுதும் அந்தந்த நாட்களும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கொடை என்பதை முழுமையாக உள்ளத்தின் அடித்தளத்தில் நினைத்து கொண்டு அதை சரியான முறையில் அல்லாஹ்வும் தூதரும் இந்த நோன்பை எப்படி எதிர்பார்க்கிறார்களோ அந்த அடிப்படையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அதல்லாத நோன்பு என்ற பெயரில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் போயிட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அதை நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய கவனம், நம்மை பற்றி சிந்தனை, நம்முடைய உரிமைக்கு கீழ் உள்ளவர்கள், நான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு நம்ம மனைவி இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இழிச்சவாய், பாக்கியெல்லாம் கேட்க மாட்டாங்க யாருமே. நம்ம சொன்னால் கேட்பாங்கிற ஒரு தகுதியில் இருப்பாங்கள்ல, ஒய்ஃபு, பிள்ளைங்க, இப்படி அவங்களுக்கு நாம் விளங்கின விஷயத்தை சொல்லி புரிய வைக்க நாமெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். அவங்களும் புரிய மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அதுவும் மௌத்து வரைக்கும் போராட்டம் தான். அதுவும் மனைவி பிள்ளைகள் மத்தியிலையும் போராட்டம் நடக்கும், அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ எதுக்குமே இங்கே வந்து தீர்வு கிடையாது. என்ன தீர்வு கிடையாது, இது இப்படித்தான் இருக்கும் என்று விளங்கி கொண்டு நாம் வந்து அப்படியே இருந்துடக்கூடாதுன்னு விளங்கிக்கிறோம். அடுத்தது நாம் ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்துடக்கூடாது, நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும். மாறுதல்னால் என்ன? அந்த மாறுதல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருக்க நாம் பழக வேண்டும் இந்த மாதம் ஃபுல்லாகவே. அது யார் யார் ஏற்கனவே அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள் என்று யாருக்குமே தெரியாதில்ல, அவங்களுக்கு தானே தெரியும் அது. அப்போ அவங்கவுங்க தான் இதில் வந்து கேர் பண்ணிக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்கலாம் அது அடுத்த சப்ஜெக்டு. நான் எப்படி இருக்கிறேன், இதுதான் நமக்கு சப்ஜெக்டு. இது ஏன்னாக்கா இந்த மாதம் முழுவதும் நான் எப்படி இருக்கிறேன் என்று மாத்திரம் நம்ம நினைக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ சில பேருக்கு 3 நோன்பு, இது 3வது நோன்பு சில பேருக்கு இருக்குது, சில பேர் 2வது நோன்பு வச்சுருப்பீங்க உங்களுடைய. அப்போ இந்த 2 நோன்புகளையோ அல்லது 3வது நோன்பையோ எப்படி கழித்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்போ அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் இதில், இந்த நோன்பு மூலமாக என்பதை எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம சாதாரணமாக
யூடியூப்பில் வருகிற பயான்கள், ஃபேஸ்புக்கில் வருகிற பயான்கள், பெரிய ஸ்காலர்கள் பேசுகிற பயான்கள், உலக அளவில் இப்போ ஃபேமஸாக இருக்கிற அந்த பேச்சாளர்கள் பேசுகிற பயான்கள், அதன் மூலமாக யாருக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்கள் பயானை கேட்டு நம்ம ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறோம். அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த வழிமுறை காலம் காலமாக செல்லுபடி ஆகாது. அது அந்த வழிமுறை காலம் காலமாக செல்லுபடி ஆகாது. ஏன்னாக்கா நல்லா பேசுகிற ஒரு அறிஞர் கூட சில நேரத்தில் சில மைனஸ் விட்டுருவார். அவர் அதை தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் குர்ஆன்லேருந்து நம்மளால் அந்த கருத்தை எடுக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். குர்ஆன்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆயத்தை ஒரு நாளைக்கு எடுத்து வச்சு நோன்பு மூலமாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நோன்பு எதற்காக அல்லாஹ் நோற்க சொல்லுகிறான் அப்படிலாம் நிறைய ஆயத்து இருக்குல்ல. அது சும்மா ஒரே ஒரு ஆயத்தை சும்மா ஒரு மாதிரிக்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஏன்னா சில பேர் இப்பயே 3 ரூபா ஓதிருப்பாங்க குர்ஆனை. நான் கேள்விப்பட்ட வரையில் இந்த 3 நாள்லையே காலையிலேருந்து ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே ஒரு குர்ஆனை மொத்தமாக முடிக்கிற ஆள்லாம் உண்டு நம்மள்கிட்ட. ஏன்னா சும்மா சொல்லிக்கவும் செய்வாங்க. நாங்கள் ஓதிட்டோம் மூடி வச்சிட்டோம். இந்த செட்டப்பில் செட் ஆகாது. முதல்ல ஓதுகிறேன் என்று சொன்னால், படிக்கிறேன் என்று சொன்னால் என்ன ஓதினா என்ன படித்தாய். இப்போ தெருவில் நம்ம ரோட்டில் போகும்போது சில பெண்கள் குரல் எனக்கு கேட்கிறது. நம்ம தெருவில் நான் போகும்போது சில பெண்கள் பிள்ளைகளை சொல்கிறாங்க, ஓத போல உஸ்தாத் திட்டுவார், அசரத்து திட்டுவார். இதுதான் அதிகமான பேச்சு சாயங்கால நேரத்தில் நடக்கும். அவன் சொல்லுவான் போக மாட்டான், விளையாட போயிடுறான் சில பேர். அப்போ தாய்மார்கள் என்ன விளங்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா, பள்ளிவாசலில் போய் ஓதிட்டு வரணும், அவ்வளோதான். அதே ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா படியல அப்படிம்பாங்க. அதையே ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நல்லா படியல, எக்ஸாம் வருதில்ல, நீ பாட்டுக்கு இப்படி இருந்தீங்கன்னா சட்டா நல்லா படித்து நீ பாஸ் பண்ணல அப்படின்றவாங்க. அப்போ அங்கே புரியுது அவங்களுக்கு. ஸ்கூலுக்கு போனால் படிக்கணும், பள்ளிவாசலுக்கு போனால் ஓதணும், அவ்வளோதான். அப்போ ஓதுறது என்னங்கிறத நமக்கு புரியாத காரணத்தினால பல விஷயங்கள் பொதுமக்களாக இருக்கிற நானும் நீங்களும் நான் பொதுமக்களாக சேர்த்துக்கிறேன். இதில் ஓதுறது என்னங்கிறத நாம் விளங்காத காரணத்தினால அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன சொன்னான் என்பதை ஆள் மனதில் நம்மால் எடுக்க தெரியாத பலகீனமான நிலைமையில் நாம் இருக்கிறோம். பலகீனம், இது ஒரு பலகீனம். இது நம்மள்கிட்ட என்ன பலகீனம்னாக்கா, யாராவது சொல்லுவாங்க, நம்ம கேட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். இந்த யாராவது சொல்லுவாங்க, நாம் கேட்போங்கிற நிலைமை தான் இன்றைக்கு மார்க்க விஷயங்கள்லையும் உலக காரியங்கள்லையும் இத்தனை பிரிவுகளுக்கும், இத்தனை தலைவர்கள் தோன்றியதற்கும், இத்தனை இயக்கங்கள் தோன்றியதற்கும், தெருவுக்கு 4 பள்ளிவாசல் வந்ததற்கும் காரணமே யாரோ சொன்னார்கள், நான் கேட்கப் போகிறேன் என்பதுதான் காரணம். எப்படி மற்ற மதங்கள் தங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த மனிதர்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி தாங்கள் சொல்லுகிற அந்த விஷயத்தை அவர்கள் தலைக்குள்ளே செலுத்தி அதன் பக்கம் இயங்க விடுகிறார்களோ, அதே அப்படியே டிட்டோவாக இங்கே இருக்குது. அப்போ பொதுமக்கள் மத்தியில் எப்போ விழிப்புணர்வு வரும் என்று சொன்னால், நான் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்று ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு பேரண்ட்ஸும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு கல்லூரி மாணவிகளும், மாணவர்களும், பிள்ளைகளும் அதை முதல்ல ஒரு நியத்தாக வைத்துக்கொள்ள வேண்டும். நான் விளங்க போகிறேன். அது எப்படி நான் விளங்குறது? யாருமே சொல்லாமல் எனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் வரும். அது ஆசிரியர் இருந்தால்தானே மாணவர் படிக்க முடியும். அது கீழே அந்த மாணவர் படித்து விட்டு தானே அந்த விஷயத்தை சொல்ல முடியும். ஆசிரியர் இருந்தால்தான் மாணவராக ஆக முடியும். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த ஆசிரியர் யாருங்கிறது தான் இங்கே ப்ராப்ளம். இங்கே இப்போ அந்த ஆசிரியர் யார், அந்த ஆசிரியரை யாராக எடுத்துக்கொள்ள வேண்டும்? நல்ல பேச்சு திறமை உள்ளவரை ஆசிரியராக எடுத்துக்கொள்வதா, அல்லது சமுதாயத்தில் ஃபேமஸாக இருப்பவர்களை ஆசிரியராக எடுத்துக்கொள்வதா, அல்லது இவர் நல்ல கருத்தை சொல்லுகிறார் என்பதற்காக ஆசிரியராக எடுத்துக்கொள்வதால் அதெல்லாம் எடுத்துக்கூடாது. அது சும்மா தகவலுக்காக வச்சுக்கணும். இவர் இந்த விஷயத்தில் இந்த நம்பரை சொல்லி இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. சரி, நம்மளும் பார்ப்போம். போய் அவர் சொல்லுகிற விளக்கம் சரியாக இருக்கா இல்லையா நம்ம பார்ப்போம்னு சொல்லி
என்றைக்கு நாம் இந்த நியத்தை வைக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் இந்த சமுதாயம் சிந்தனை உள்ள சமுதாயமாக மாறப்போகிறது என்பதை நினைத்து கொள்ளுங்கள் எல்லாரும். நான் நினச்சிக்கிறேன், நீங்கள் நினச்சிக்கிங்க. இல்லை என்று சொன்னால் இன்னும் குரூப்புகள் வந்து கொண்டே இருக்கும், இன்னும் லெட்டர் பேடுகள் வந்து கொண்டே இருப்பார்கள், இன்னும் தங்களுக்கு முன்னால் இருக்கிற மக்களை வழிகெடுத்து அவங்க வழிக்கு கொண்டு சென்று விடுவார்கள். சென்று கொண்டு ஒவ்வொருவரும் நாங்கள் செய்கிறது சரிதான் என்று சொல்லி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த வலையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் விழுந்து கொண்டே இருப்பார்கள். இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டுமானால் தனி மனித சிந்தனை ஆற்றல் அதிகமாக பெருக வேண்டும். இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு அது வர வேண்டும். முதல் விஷயம் இது, எனக்கும் உங்களுக்கும். அப்போ ரமலானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? 2வது அத்தியாயம் 183ல் யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமு சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லல்லக்கும் தத்தக்கும். இதுதான் அல்லாஹ் சொல்லுகிற காரணம். இது உலக மக்கள் அனைவரையும் அழைத்து பேசாமல் யாரெல்லாம் என்னை நம்பினீர்களோ, யாரெல்லாம் மலக்குகளை நம்பினீர்களோ, யாரெல்லாம் வேதங்களை தூதர்களை நம்பினீர்களோ, யாரெல்லாம் மறுமையை விதியை நம்பினீர்களோ அந்த டீம் மட்டும் தனியாக வந்துருங்கிறாங்களா இங்கே அழைக்கிறாங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு சொன்னால் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்க. வழிகேடுன்னா ஒவ்வொரு நாளும் புதுசாக வழிகேட்டை ஏற்படுத்துவாங்க. அவங்களெல்லாம் எல்லாம் தூரமாக்கிட்டு என்னை நம்பினில்ல, நீ எல்லாம் ஒரு பக்கம் வந்து உனக்காகத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக வைத்திருக்கிறேன். உனக்கு மாத்திரம் இல்லை, இதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எடுத்து யாரெல்லாம் என்னை முழுமையாக நம்பினார்களோ, நான் சொன்ன விஷயத்தை யாரெல்லாம் நம்பினார்களோ அவங்களுக்கும் இந்த நோன்பை கடமையாக வச்சேன். நீ உனக்கு மாத்திரம் நினச்சிக்காத, அவங்களுக்கு தான்ப்பா வச்சிருக்கிறேன். இப்படி தான் பேச வேண்டியிருக்குது. அப்படி தான் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் மனிதர்களிடத்தில் கொலைக்கலாக தான் பேசுகிறான். அப்படி கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதை மாத்திரம் நீ நான் சொன்ன மாதிரி இந்த நோன்பை வச்சுட்டீங்கனாக்கா இல்லை அல்லக்கும் தத்தக்கும், நீ ஒருவேளை எனக்கு அஞ்சுபவனாக ஆகிவிடலாம். இந்த ஆகிவிடலாம் என்ற வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. ஆகிவிடலாம் என்பது ஃபியூச்சர் டென்ஸ், அது எதிர்கால வினை சொல்லுது. பாஸ்ட் டென்ஸும் கிடையாது, இறந்த காலமும் கிடையாது, ப்ரெசன்ட் டென்ஸும் கிடையாது, நிகழ்காலமும் கிடையாது. எதிர்காலத்தை குறித்து அந்த வசனத்தில் பேசுகிறான். நீ சரியாக மாத்திரம் இந்த நோன்பை நான் சொன்ன மாதிரி வச்சுட்டீங்கனாக்கா நீ எனக்கு பயந்தவனாக ஆகிவிடலாம். இந்த ஒரு காரணத்தை மாத்திரம் உன்னுடைய உள்ளத்தில் வந்துருச்சுன்னா போதும்பா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அது போதும். அதை வைத்து நீ உன் குடும்பத்தை ஒழுங்காக அமைத்து கொள்ளலாம். உன் மனைவி பிள்ளைகளை ஒழுங்காக அந்த அடிப்படையில் வளர்த்து விடலாம். நீ பாட்டுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து விடலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் எவனுக்கு நீ பயப்படுகிறாயோ, எந்த அல்லாஹ்வுக்கு நீ பயப்படுகிறாயோ அந்த அல்லாஹ் உன்னுடைய ரிஸ்க்குக்கு பொறுப்பாளனாக ஆகிவிடுகிறான். அவன் ரிஸ்க்குக்கு பொறுப்பாளன் என்று சொன்னால் ரிஸ்க்கு என்பது வெறும் சாப்பாடு மாத்திரம் கிடையாது. வமை எத்தக்கில்லாக யஜ்அல் லஹு மஹ்ரஜா, உனக்கு மாத்திரம் அல்லாஹ்வுக்கு அந்த அஞ்சுகிற பண்பு, பயப்படுகிற பண்பு மாத்திரம் உனக்கு வந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் நீ வாழுகிற காலமெல்லாம் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி அந்த உலகத்தை விட்டு வெளியேறுகிற வழிமுறைகளை நான் ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறேன். முதல் லாபம் இது. நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லுகிற முதல் லாபம் என்னது? நீ மாத்திரம் இந்த நோன்பை கரெக்டாக வச்சுட்டீங்கனாக்கா அதன் மூலமாக நான் உனக்கு அருள்கொடை புரிய போகிறேன்னு எனக்கு அஞ்சு வாழ்கிற வாழ்க்கை முறை அது மாத்திரம் உனக்கு வந்துருச்சுனாக்கா யஜ்அல் லஹு மஹ்ரஜா, நான் என்ன செய்ய போகிறேன்? அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத கவலையெல்லாம் வராது, உனக்கு தேவையில்லாத ஆசைகள்லாம் வராது, உனக்கு தேவையில்லாத டிஸ்டர்பும் உனக்கு வராது. உனக்கு ஏன்னாக்கா நீ என்னை நோக்கியே இருக்க போகிறாய், என்னை நம்பியே நீ வாழப்போகிறாய். நீ செய்கிற தவறான காரியங்களை தவறு என்று விளங்கி என்கிட்ட போய் கையேந்த போகிறாய். நீ எதையெல்லாம் சரியாக செய்கிறாயோ அதற்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல போகிறாய். நான் எதை சொன்னேனோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு நீ முயற்சி செய்ய போகிறாய். நீ ஒரு எட்டு இப்படி வந்துட்டு நான் இந்த பாயிண்ட்டை வச்சு நான் உன்கிட்ட ஓடி வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு பாயிண்ட் உள்ளத்தில் நமக்கு வந்துருச்சு,
அந்த ஒரு பாயிண்ட் வந்த பிறகு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வருகிறோம். நீ நடந்து வருகிறாய், அவன் உன்னிடத்திலே ஓடி வருகிறான். நீ ஒரு சான் முன்னாடி வருகிறாய், அவன் ஒரு முழம் உனக்கு முன்னாடி அவன் வருகிறான். நீ உள்ளத்தில் நினைக்கிறாய், அவன் செயலிலே உனக்கு காட்டி விடுகிறான். இது எல்லாமே உன் உள்ளத்திற்கும் அவனுக்குமான தொடர்பு இருக்கிறது. உள்ளத்திற்கும் அவனுக்குமான தொடர்பு எப்படி இருக்கிறது? அவனே பதிவு செய்கிறான். வலக்கத ஹலக்னல் இன்சான வநாலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு. எங்கேருந்து எடுக்க வேண்டியிருக்கு பாருங்கள். குர்ஆன் வசனங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மிராக்கிள் இது, ஒரு மிகப்பெரிய அற்புதம் இது. எந்த கருத்தை எங்கிருந்து எடுத்தாலும் அப்படியே அந்த கருத்துக்கான அந்த வழி எல்லா குர்ஆனுடைய எல்லா பக்கங்களிலும் அந்த பாதை போய்கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு மிக 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 யாராலும் சொல்ல முடியாத, மனிதர்களால் சொல்ல முடியாத, கண்டிப்பாக சொல்ல முடியாத உன்னதமான அறிவை கொண்டது இந்த குர்ஆன். சொல்கிறான், நீ மனசில் தான் நினைக்கிற, அது எப்படிப்பா எனக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பதிவு செய்கிறான், லக்கத ஹலக்னல் இன்சான வ நஹ்னு நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு. உள்ளத்தில் அடித்தளத்தில் நீ என்ன பேசிகிட்டு இருக்கீல்ல, அது யாருக்குமே தெரியாதில்ல. அந்த யாருக்குமே தெரியாத பேசிக்கொண்டு இருக்கிற விஷயத்தை நான் அறிகிறேன். வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். கழுத்துக்கு பின்பக்கம் உயிர் நரம்பு இருக்குல்ல, அதுக்கு கிட்டக்க நான் இருக்கிறேன். கிட்டக்க இருக்குன்னா உட்காந்துக்கிட்டு இருக்குன்னா அதான் இல்லை. யஸ்மவு ஆரா, அவன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். மனசு பேசுவதை அவன் உணர்கிறான். நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்க்கிறான் கேட்கிறான் என்பதை நான் பார்க்கிறேன் நீ பார்க்குற மாதிரி நினச்சிடக்கூடாது. பார்க்கிறான் என்ற வார்த்தை நமக்கு புரிவதற்காக சொல்லப்பட்டது. கேட்கிறான் என்ற வார்த்தை நமக்கு புரிவதற்காக சொல்லப்பட்டது. மனிதனுக்கு என்ன புரியுமோ அந்த பாஷையில் அல்லாஹ் பேசுகிறான். சாதாரண மனிதனுக்கு என்ன புரியும்? நான் பார்க்குறேன்னா என்னது? நான் பார்க்குறேன்னு தான் புரியும் அவனுக்கு. நான் கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன் என்று புரியும். ஆனால் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், அல்லாஹ் எப்படி கேட்கிறான் என்பதை யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு அவன் பார்க்கிறான். யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு அவன் கேட்கிறான். உள்ளத்தில் அடித்தளத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது யாராவது கேட்க முடியுமா? இத்தனை பெரிய டெக்னாலஜி வந்திருக்கல, இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுல, எவனையாவது அளவிட சொல்லுங்கள் பார்ப்போம். விஞ்ஞானிகள், நான் சவால் விடுறேன், எந்த விஞ்ஞானியாவது உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிற அந்த எண்ண ஓட்டத்தை அவன் கவுண்ட் பண்ணி அவன் மாட்டு ரெக்கார்டை கொடுக்கிட்டு பார்ப்போம். எத்தனையோ விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான்ல, கண்டுபிடிக்க முடியாது. மனதே இல்லைங்கிறான் அவன். உள்ளத்தின் அடித்தளத்தில் மனசு என்ற ஒரு உறுப்பே இல்லை. ஏன்னா உனக்கு எப்படி தெரியாது? உன்னால் கண்டுபிடிக்க முடியாதது. நீ ஒரு செல்ஃபோனையும் ஒரு பச்சை பட்டனையும் 2 பட்டனையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு செட்டிங்கை கண்டுபிடிச்சிக்கிட்டு என்னை விட பெரிய ஆளா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற. உனக்கு பல விஷயங்கள் தெரியாதுங்கிறான்ல உனக்கு. அல்லமல் இன்சான மாலா ஆலம். அவன் மனுஷனுக்கு கற்றுக் கொடுப்பான், தெரியாத கற்றுக் கொடுப்பான். தெரியாத கற்றுக்கிட்டு நான் சூப்பர் ஆளுன்னு நினச்சிக்காத. உனக்கு பல விஷயங்கள் தெரியவே தெரியாது. எங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவியலாளர்களும் எல்லாம் அழைக்கிறான்னு சொல்லு பார்ப்போம். மனதுக்குள்ளார பேசுகிற விஷயத்தை இதை தான் இவன் பேசுகிறான்னு சொல்லு பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட முகத்துக்கு நேரம் சிரிச்சுக்கிட்டே பேசுவேன், உள்ளே ஒன்று வச்சுருப்பேன். எவனுக்குமே தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாது. யூனிஸ்பா எப்படி இருக்கீங்க? உள்ள ஒன்று இருக்கும். மனைவிட்ட பேசிகிட்டு இருப்போம், அன்பே பன்மையம்மோ, உள்ள வேற ஒன்று இருக்கும். யாருக்கு தெரியுது? அந்த உள்ளத்தின் அடித்தளத்தில் நினைக்கிற அந்த எண்ணத்தை அல்லாஹ் அறிகிறான் என்ற எண்ணம், அந்த அறிவு வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அதை தாண்டா நான் பார்க்குறேங்கிறான் அல்லாஹ். நீ வெளிப்படையாக பேசுகிறது மனுஷனுக்கு தெரியும், எனக்கும் தெரியாது. நீ அந்தரங்காக பேசுறது எவனுக்கும் தெரியாது. நீ ரொம்ப அன்பே பன்மைங்கிறிய, அவளுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. எனக்கு தெரியும் நீ என்ன பேசுகிறேன்னு. அந்த எனக்கு தெரிந்த அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை நீ முதல்ல சரி பண்ணுங்கிறான் இந்த நோன்புல. அந்த விஷயத்தை முதல்ல சரி பண்ண ஆரம்பிச்சிட்டின்னா உனக்கு உள்ளார இருக்கிற அந்த எண்ணத்துக்கான தீர்வு உனக்கு கிடைக்கும்பா. அந்த எண்ணத்துக்கான தீர்வு கிடைக்கும் போது உன்னை சரி பண்ண ஆரம்பித்து விடுவாய். இந்த அறிவு எங்கேருந்து கிடைக்குது? இந்த அறிவு 50வது அத்தியாயம் 30வது வசனத்தை படிக்கும்போது கிடைக்கிறது. சும்மாலாம் வராது யாருக்கும். சும்மா அப்படி வருதுன்னு சொல்லாமல் போய் சொல்கிறான் அவன்.
அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கும்போது தான் ஓஹோ நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஊறுகிற எண்ண ஓட்டத்தை அறிகிறான் என்பதால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அப்போ டபுள் ஆக்டு 3 ஆக்டு 4 ஆக்டுலாம் பண்ணக்கூடாது. அப்போ அங்கே அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிட்டு நம்ம எண்ணத்தை மாற்றியாக வேண்டும். எண்ணத்தை மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா விஷயங்களும் சரியாகிவிடும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவ்வளோதான். இங்கே எல்லாமே அல்லாஹ் சொல்லுகிறான் தான். சொந்த கருத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இருக்கவும் கூடாது. அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு இன்னல்லாஹ யாலமுல் ஜஹர வமா யஹ்ஃபா, நீ வெளிப்படையாக இருப்பதையும் அந்தரங்கமாக இருப்பதையும் நான் அறிகிறேன் என்ற காரணத்தினால இந்த நோன்பு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீ தனிமையில் உட்கார்ந்து உன்னை பற்றி முதல்ல யோசி என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் நியத்தாக அதை வைக்க சொல்கிறான். இந்த எண்ணத்தோடு போராடுகிற அந்த விஷயத்தை முதல்ல போராடி பாரு. சில நேரம் தோற்று போயிடுவ, சில நேரம் ஜெயிப்ப. அந்த தோற்று போகிற விஷயம் நம்ம காலம் உள்ளா கூட சில பேருக்கு இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் உள்ளே ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும். நாம் தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டே அதை இருக்கணும். போன வருஷம் இந்த நிலைமை ஒன்றா இருக்கும், இந்த வருஷம் இந்த நிலைமை ஒன்றா இருக்கும். போன வருஷம் நோன்புக்கும் இந்த வருஷம் நோன்புக்குமான அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது நமக்கு விளங்கணும், எனக்கு ஒரு வருஷ காலத்தில் என்கிட்ட என்ன சேஞ்ச் இருக்குது உள்ளத்தான் எல்லாமே. அதற்காகத்தான் இன்னமல் ஆமாலு பின் நியாத்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லா செயல்களுமே எண்ணத்தை பொறுத்து தான் அமைகிறது. அப்போ எண்ணம் என்பதை மாற்றுகிறனா என்ன, ஏற்கனவே சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் கோடி முறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் திக்ராக மாறும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். போகும்போதும் வரும்போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் நின்றுட்டு இருக்கும் போதும் சொல்கிறாங்களே இல்லையா, அல்லதீன யதுகுரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன். அவங்க நினைத்து கொண்டே இருப்பார். சில பேருடைய கேரக்டர்ஸ் அல்லாஹ் பதிவு செய்கிறான் சூரத்துல் ஆல் இம்ரானில். சில மனிதர்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க உள்ளத்தோடு பேசிக்குவாங்க. உள்ளத்தோடு பேசிக்கிட்டு தன்னை பற்றி அவர்கள் உணர்வார்கள். உணர்ந்த பிறகு மா ஹலக்தஹாதா பாத்திலா, இதையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லையா அல்லாஹ் என்று அவர்களே சொல்லிக்கொள்வார்கள். சொல்லிக்கொண்டு மீண்டும் அதிகமாக என் பக்கம் நெருங்கி விடுவார்கள். அக்ரப இலைஹி மின் ஹப்லில் வரீத். தெளிவாக இருக்குது பாருங்கள் குர்ஆன் வசனம். எங்கே போய் குர்ஆன் வசனத்தை எடுத்தாலும், எங்கே போய் சுற்றி வந்தாலும் எல்லா விஷயங்களையும் திருப்பி ஒன்றாக எந்த விதமான முரண்பாடு இல்லாமல் சேர்க்கிற அந்த அறிவு இருக்குல்ல, இந்த அறிவைத்தான் அல்லாஹ் சவால் விடுகிறான். இந்த அறிவை எல்லாம் கொண்டு வாடா பார்ப்பாங்க அல்லாஹ். ஒரு பக்கம் பார்த்தா இலக்கிய தரமாக இருக்கிறது, அண்ணன் பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ தான். ஒரு பக்கம் பார்த்தா அதோடய ஸ்டைல் ஒரு பக்கமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா கருத்தை இவனால் சொல்ல முடியல. ஒரு பக்கம் பார்த்தாக்கா சயின்டிஃபிக் ஆச்சரியப்படுகிறான். ஒரு பக்கம் பார்த்தா படைப்பிடங்களை பற்றி இவன் ஆச்சரியப்படுகிறான். ஒரு பக்கம் பார்த்தா ஒரு விஷயத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது இவ்வளோ அற்புதமான விஷயத்தை யாருமே சொல்ல முடியாது என்று பிரமிக்கிறான். இப்படி பல்வேறு கோணங்களில் இந்த குர்ஆன் இருக்கிறது. ஒரு தலைப்பு என்பதற்காக அந்த தலைப்புக்குள்ளே சுற்றி வர வேண்டும் என்பதற்காக அந்த தலைப்புக்கு சாதமாக பேசுகிற குர்ஆன் இல்லை இது. இந்த குர்ஆன் என்பது யாருமே கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய அறிவார்ந்த குர்ஆன் இது. அந்த அறிவை எல்லாம் கொஞ்சம் சில பேர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த அறிவை பெற்றவர்கள் இந்த குர்ஆனோடு மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய அந்த விஷயத்தில் பாடுபட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உன்னிட பேச்சு திறமை இருக்குதா, அறிவு இருக்குதா, குர்ஆன் நாலேஜ் இருக்குதா, அதை மக்கள் மத்தியில் நீ ஃபேமஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓம் கீழே இருக்கிற 2 பேருக்கு அதை சொல்லிக் கொடுங்கிறான் அல்லாஹ் முதல்ல. ஓம் கீழே யார் இருக்கிறா, ஓம் கீழே உன்னுடைய மனைவி இருக்கிறாளா சொல்லிக் கொடு, உன் பிள்ளை இருக்கிறாளா சொல்லிக் கொடு, பள்ளிவாசலில் பொறுப்பு இருக்கா சொல்லிக் கொடு, இமாம இருக்கையா சொல்லிக் கொடு. அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் இந்த சிறிய அறிவை பெற்றவர்கள், ஏதாவது அதில் வரையறுக்க முடியாத அறிவு குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. ஒரு பாயிண்ட் எடுத்துலாம் பேச முடியாது குர்ஆனில். ஒவ்வொரு வசனங்களும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. அது அந்த ஆழமான கருத்துக்களை உள்ளடக்க அந்த மக்களுக்கு எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியும். நம்ம அந்த எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அவ்வளோதான். எப்படி மற்ற விஷயங்கள்லாம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறோமோ அதெல்லாம் கிடைக்கதாலும் செய்யுது.
நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து லேப்டாப் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, செல்ஃபோனு கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து லேப்டாப்பில் நம்ம வந்து சூப்பர். எப்படி வந்தது அது? லேப்டாப்பில் எப்படி அங்கே உள்ளே போகணும், செட்டிங் போகணும், எப்படி எடுக்கணும், எப்படி தெரிஞ்சது நம்மளுக்கு? படித்தோமா இல்லையா? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி தெரிஞ்சு நம்மளுக்கு? அதை வந்து எதில் வந்து ஆர்வமாக இருக்கிறோமோ அந்த ஆர்வத்துக்கு அல்லாஹ் தீனி போடுவான். இன்ன சாயக்கும் சத்தா, உனக்கு வந்து எதை நீ முயற்சி செய்கிறையோ அது உனக்கு கிடைக்கும். அது மற்றதெல்லாம் விளங்க தான் செய்கிறோம். நம்முடைய தொழிலில் விளங்குகிறோம், அதை நம்முடைய கடைகளில் விளங்குகிறோம். எந்த பொருளை கரெக்டாக ஷோ பண்ணி அடுக்கி வச்சா மக்கள் பார்ப்பாங்கன்னு விளங்குறோம்ல. எந்த இடத்துல எந்த மிஷினை வச்சா அந்த மிஷின் கரெக்டாக இருக்குன்னு விளங்குறோம்ல. அந்த மிஷினுக்கு உள்ளே எப்படி கரெக்டாக நடந்து போனால் மக்கள் வருவாங்கன்னு விளங்குறோம்ல. எப்படி போஸ்ட் அடித்து ஓட்டினா எல்லோரும் வருவான்னு விளங்குறோம்ல. ஏன் விளங்குறோம்? அதெல்லாம் விளங்காத அறிவு தான் நம்மளுக்கு. நாம் வந்து அதில் முயற்சி பண்ணி சிந்தித்து பார்த்தோம். இதை இப்போ செட்டப் பண்ணணும், இப்படி கப்போர்டை இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும், விளம்பரத்தை இப்படி கொடுத்தா எல்லாம் வருவாங்க. அப்போ எங்கெல்லாம் நமக்கு மூளை வேலை செய்கிறதோ, எங்கெல்லாம் நம்ம முயற்சி செய்கிறோமோ அங்கெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. ரோட்டில் வந்து சில பொருள் விற்கிறாங்கல்ல, ஆரம்பத்தில் எப்படி விற்பாங்க? கத்திரிக்காய்னு விற்பாங்கல்ல. இப்போ என்ன பண்ணாம ஒரு ஆடியோ போட்டு காமன் அடிச்சு விட்டான். இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்தான், வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க வாய்ஸ் போட்டுடுறாங்க, சும்மா தான் வண்டி தள்ளிட்டு போனால் போதும். எப்படி கண்டுபிடிச்சாம? தேவை இருக்கிறது, மக்களுக்கு இந்த தேவை இருக்கிறது, கண்டிப்பாக இதை வாங்குவார்கள், இதன் மூலமாக நமக்கு வியாபாரம் வரும், அதன் மூலமாக நம்ம வந்து வசதியாகலாம் நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. அதே போல தான் இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நான் விளங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு வழி இருக்கிறது, ரொம்ப தெளிவாக இருக்கிறது. மற்ற காரியங்களை விட இது தெளிவாக இருக்கிறது. இது நான் சொல்லலை, அல்லாஹ் பதிவு செய்கிறான். 47வது அத்தியாயம் சூரத்துல் முஹம்மதில் 24வது வசனத்தில் மிக முக்கியமான விஷயத்தை உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்குஃபாலுஹா. எல்லாருக்கும் புரிஞ்சிற மாதிரி உள்ள இலக்கிய நேரம் கிடையாது, எல்லாருக்கும் புரிஞ்ச வார்த்தை அல்லாஹ் பேசுகிறான். அஃபலா யத்ததப்பரூன். ஏப்பா இந்த குரான் நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்கள, இந்த குரானை நீங்கள் ஓதி அதை படித்து சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் சும்மா இல்லாமல் உங்களுடைய இதயத்துக்குள்ளே நான் வந்து பூட்டு போட்டு வச்சிருக்கிறேனான்னு கேட்குறான். அதை உள்ள இலக்கியம் ஏதாவது இருக்குதா? நல்லா புரியுதா இல்லையா? உள்ளத்துக்குள்ளே எப்படி பூட்டு போடுறது? உள்ளத்துக்குள்ளே பூட்டு போட்டுட்டாக்கா அதுக்குள்ளே விஷயம் போகாதுன்னு அர்த்தம். நான் பூட்டெல்லாம் போடலையப்பாங்க. நல்லா இந்த வசனத்தில் 47-24வது வசனம். நான் எந்த ஒரு மனிதனுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்து எடுத்து உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பூட்டெல்லாம் போட கிடையாது. நீயா பூட்டு போட்டு வச்சுக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு நீயா பூட்டு போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு புரியாது, அவங்களுக்கு புரியும். அவர் நல்லா அரபி படிச்சிருக்கிறாரு, அவர் அங்கே போய் ஓதிருக்கிறாரு, அவருக்கு தான் இதெல்லாம் புரியும், எனக்கு புரியாதுன்னு ஓரமாக உட்கார வச்சுக்கிட்டு ஓதுனா போதுன்னு மூடி வச்சுக்கிட்டு நான் செய்கிறது அப்படியே தான் செய்வேன், என்கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நான் ஓதிருக்கிறேன். எத்தனை ட்ரிப்புங்க ஓதிருக்கீங்க? 10 தடவை ஓதிருக்கிறேன். ரமணாவில் 30 ட்ரிப்பு கூட ஓதிடுவேன். நான் அதுவும் 5 ட்ரிப்பு கூட ஓதிடுவேன். ராப்பகலாக ஓதிட்டுருக்கிறேன். அப்போ யார் ஏமாத்துகிற வேலை இது? இது வந்து ஏமாத்துகிற வேலை. என்னது? ஓதுகிறதை நான் படிக்க மாட்டேன் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற விஷயம் விளங்கிவிட்டால் நாம் மாற வேண்டியிருக்கும். ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை வருது, மனைவிக்கும் பிள்ளைக்கு மத்தியில் சண்டை வருது, கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் சண்டை வருது, வீட்டில் பிரச்சனை ஏற்படுது. நீ பாட்டுக்கு ஓதிக்கிட்டே உட்காந்தீங்கன்னா அப்போ என்ன ஏமாத்துகிற வேலை தானே இது ஏமாத்துகிற வேலை. எப்படி? அங்கே வந்து தீர்வு இருக்கிறது. எனக்கும் என் மனைவிக்கும் ஏன் சண்டை வருதுன்னு தீர்வு இருக்குது. அதை படிக்க மாட்டேன். நான் அதை படித்த நான் மாறணும்ல, அப்புறம் மாற வேண்டியிருக்கும். அப்போ படித்தால் மாற வேண்டி இருக்கும் என்பதால் ஓதி விட்டால் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துக்கு 10 நிமிடம் இருக்குல்ல, அதை வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கிற அண்ணன் ஏமாந்தவன் நல்லா நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. சுவான் அல்லாஹ் சுவான் தெளிவாக கேட்குறான். இந்த குரானை அனுப்புனது வந்து ஓதுறது கிடையாது. அந்த பள்ளிவாசலில் வந்து இமாம் ஓதுறது என்பது உலக அளவில் தொழுகைக்கான சட்டத்திட்டங்களில் வரக்கூடிய விஷயம். அது
அங்கே காமனுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தங்களுடைய பாஷைகளை ஓதிட்டாக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை உள்ளே பூத்துருமா, ஏற்கனவே புகுத்துறனா இல்லையா? அதனால் ஒரு காமன் சப்ஜெக்டாக இருக்க வேண்டிய என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து, நீ ஓது ஃபாத்திஹா சூராவை முதல்ல ஓது, துணை சூறாவை அப்புறமா ஓது, உனக்கு என்ன மனப்பாடம் இருக்குதோ அதை ஓது, கொஞ்சமாக ஓது அப்படியே சொல்லிக் கொடுத்துருக்கான் அல்லாஹ். அங்கே ஓதுறது வேறு, அங்கே ஓதுறது என்பது யூனிவர்சல் யூனிஃபார்முக்காக, அது உலக அளவில் ஒரு ஒற்றுமைக்காக செய்யப்பட்ட ஏற்பாடை தவிர நீங்கள் எல்லாரும் ஓதி வச்சுட்டு மூடி வச்சுட்டு போங்கன்னு எங்கேயுமே குர்ஆனில் சொல்லல. அதனால் கருத்து இவ்வளவுதான். என்ன கருத்து? நான் இந்த குர்ஆனை விளங்க முடியும் என்று வயதானவர்களும் நினைக்க வேண்டும், வாலிபர்களும் நினைக்க வேண்டும், இளைஞர்கள் நினைக்க வேண்டும், ஆண்கள் பெண்கள் நினைக்க வேண்டும், பெற்றோர்கள் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இதை பற்றி பேசப்பட வேண்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அதற்கு பிறகு விளங்கிறோம் அல்லாஹ்ண்டா யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் தன்னை பற்றி குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்கிறான், தூதர்லாம் யார், எவ்வளோ தூதர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க செஞ்ச வேலை என்ன, அவங்க எதுக்காக பாடுபட்டாங்க, எந்த காரணத்தை சொல்லி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க, எதுக்காக தூதர்களை அவங்க அல்லாஹ் அனுப்புனா, அவங்க சொன்ன செய்தி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக ஏன் இந்த குர்ஆனை கொடுத்தான், ஒன்றுமே தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் 40 வயது வரை அந்த மக்களோடு அவன் பழகச் செய்தான், அதற்கு பிறகு ஒன்றுமே தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு அறிவு பொக்கிஷத்தை எப்படி கொடுத்தான், அதன் மூலமாக அவர்கள் என்ன திருந்தினார்கள், அதை கேட்ட சஹாபாக்கள் எப்படி மாறினார்கள், அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் எப்படி மாறினார்கள், மார்க்கத்திற்காக பாடுபட்ட சரியான அறிஞர்கள் இந்த அறிவை எப்படி எடுத்தார்கள் என்ற விஷயமெல்லாம் அல் குர்ஆனுக்குள்ளே தான் இருக்குது. வேறு எங்கேயும் யாருமே வஹி வந்தெல்லாம் சொல்லலை. அதில் முழுமையாக ஈடுபட்டு சிந்தித்த காரணத்தினால விளங்குது. அதுக்கப்புறம் சரியாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அதனால் அவங்க எதிரியாக யாரும் பார்க்கவில்லை, குரூப்பை அமைக்கவில்லை, இயக்கங்கள் கட்டவில்லை, சமுதாயத்தை கூறு போடவில்லை. சமுதாயத்தை எல்லோரும் அல்லாஹ்வுடைய லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் என்று நினைத்தார்கள். குர்ஆனிலிருந்து அறிவை பெற்றார்கள். ஒன்றுமே தெரியாமல் 2 ஆயத்தை படித்து விட்டு அப்படியே எப்படின்னு சொல்லி பேசி சமுதாயத்தை கூறு போட்டு இயக்கங்கள் கட்டி இன்றைக்கி சலாம் கூட சொல்லாத நிலைமை வந்திருக்குது என்று சொன்னால் காரணம் பொதுமக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு இல்லை. அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்க தப்பு சொல்லக்கூடாது. பொதுமக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு வந்தால், நான் ஃபாலோ பண்ணுகிற அந்த யாராக இருந்தாலும் அந்த ஃபாலோ பண்ணுவதற்கு தகுதியானவரா என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் நமக்கு விளங்கிறோம் நம்ம வேறு ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி. அதைத்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லியிருக்கிறான். நாமெல்லாம் அதன் பக்கம் போகாமல் ஏதோ நோன்பு மாதம் வந்துருச்சு, ஏதோ சகர் செஞ்சோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ டிஷ்ஷு அதிகமாக செஞ்சோம், ஏதோ 4 புறத்தை பேசணும், ஏதோ கஞ்சி குடித்தோன்னு போகிறாமல் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை தெளிவாக குர்ஆன் மூலமாக 183வது வசனம் 2வது அத்தியாயத்தில் 4-5-6 வசனங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு வசனத்துக்கு தான் நான் அதிலேருந்து கிடைக்கிற அறிவை சொல்லியிருக்கிறேன். அந்த அறிவை நாம் பெற்றுக்கொண்டு நம்மை சரிபார்க்கிற வேலையை முதலில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சமுதாயத்தில் நிகழ்கிற இதை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான நிகழ்வுகளை பார்த்து கொண்டு கொஞ்சம் அப்படியே பார்வையை அப்படியே கொஞ்சம் ரொம்ப அவங்களுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நம்மை பற்றி அதிகமாக சிந்தித்து இவர்கள் செய்வதெல்லாம் தவறு என்பதை முதல்ல விளங்க வேண்டுமானால் ரைட்டாக இருக்கிற விஷயத்தை நாம் படிக்க வேண்டும். அதற்கு ரஹ்மான் எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அல் குர்ஆனை ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து செயல்படுவதற்காகத்தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். ஒரு சாப்பாட்டில் ஒரு சாப்பாடு இருக்குது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சாப்பாடு இருக்குது, பிரியாணி இருக்குது, ஒரு சிக்கன் 65 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மீன் ஃபிஷ் இருக்குது பொரிச்சு வச்சுருக்கிறாங்க, ஒரு மட்டன் இருக்குது. நம்ம பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு பாக்கியெல்லாம் விட்டு வந்துடுவோமா? விட மாட்டோம்ல, சுத்தமாக சாப்பிடுவோம். அதுதான் குர்ஆன் என்பது ஓதினால் நன்மை இருக்குது, அது சாப்பிட்ற மாதிரி. சிக்கன் 65 மாதிரி கருத்துக்கள், இப்படி என்னென்ன டிஷ்ஷு உள்ளே இருக்குதோ அதெல்லாம் மற்ற கருத்துக்கள். அதையெல்லாம் சுத்தமாக எல்லாவற்றையும் விளங்கினா தான் முழுமையான கூடி கிடைக்கும்.
அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு விளங்குது. ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாம் சுத்தமாக சாப்பிட்ணும், வலித்து சாப்பிட்ணும். ரசூலை வலித்து சாப்பிட்ருக்குறாங்க, ஒரு பருக்க கூட கீழே விழல, சுத்தமாக அதில் விளங்குறோம்ல. அதே தான் குரானில் இருக்கிற ஒரு பாட்டை மாத்திரம் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ ஓதுலாம் நன்மை கிடைக்கும், ஓதுலாம் அது நன்மை கிடைக்கலாம் செய்யும், அதில் மாற்று கருத்துலாம் ஒன்றும் இல்லை. பாக்கியுள்ள விஷயம் எங்கே? அதனால் அல் குரான் மூலமாக கிடைக்கிற அந்த அறிவு என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய அறிவாளி என்று சொன்னாலும் அவனால் கொண்டு வந்து விடவே முடியாது. அது இலக்கிய தரமாக இருக்கட்டும், கருத்தாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், மெக்கானிசமாக இருக்கட்டும், அல்லது தாவர பாட்டரி சுவாலஜியாக இருக்கட்டும், எந்த இசமாக இருந்தாலும் எதற்குமே ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு புத்தகத்தை தான் அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்து யாருக்குமே புரியாது என்று சொல்லாமல் எல்லாருக்கும் புரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த புரியும் என்பதை மனதில் கொண்டு நம்மை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்பதை நினைவில் கொண்டு நாம் தனியாக ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் புரிய வைப்பான். எல்லோருக்கும் புரிய வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். நான் எனக்கு உஸ்தாத் சொன்னாங்க, நான் உள்ளே வரும்போது காலையில் நீங்கள் நீண்ட ரெக்காத்தை ஓதிட்டீங்க, அதில் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன கேட்டாங்க, நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் மறக்கலாம் இல்லை, அப்படி சொல்லிக்கிறேன். நான் இதை மறக்கலாம் இல்லை, ஏற்கனவே வருஷம்தான் தொழுவைக்க வர்றாங்க. ஃபஜருக்கு வர்றவங்களுக்கு உடனே அனுப்பிட்டு தான் தூங்க தான் போகிறாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் இதை வந்துட்டு வருஷம் வர்றது ஃபஜருக்கு வர்றாங்க. சாதாரண நேரத்தில் வர்றது யார்? ஒரு 30 பேர் 40 பேர். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சாதாரண காலத்தில் அந்த சூறா தான் ஓதுவோம். ஒரு எழுத்துக்கு 10 நிமிடங்கள் அடிப்படையில் ஓதுனாலும் கேட்டாலும் நன்மை இருக்குது ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில். நான் நினச்சிக்கிட்டேன் அதை. சரி வருஷம் வர்றாங்க, இவங்களையும் சீக்கிரமாக துரத்தி விட்டோம்னாக்கா அந்த வர்ற நன்மையும் வராமல் போயிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி பெரிய சூறா 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகுது, இதில் என்னன்னு செஞ்சு நான் ஓதிட்டேன். அதுக்கு ஏராளமான கமெண்ட் வந்ததாகவும் நாங்கள் நோன்பு வச்சுருக்கிறோம், சீக்கிரமாக போய் தூங்கணும்ல, இல்லைங்க இவர் பெருசு சூறா ஓதுறாருன்னு சொன்னதாக சகோதரர் சொன்னாங்க. அது தப்பு இல்லை, உங்களுக்கே உள்ள அந்த அந்த பண்பில் சொல்லியிருக்கிறீங்க. நான் நினச்சது அதுதான். இன்னல்லாக யாழாமல் ஜஹர ஒமா எஃபா அல்ல சொல்கிறான்ல, உள்ளத்தின் அணிந்ததில் இருப்பதையும் வெளியில் இருப்பதையும் அல்ல அறிகிறான். அந்த அடிப்பில் நான் நினச்சது என்னது, சரி வருஷம் வர்றவங்களுக்கு கொஞ்சம் நன்மையாக தள்ளிட்டு போட்டோம் பாவம்னு சொல்லி தான் நான் அந்த ஓதியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை திருத்திக் கொள்வோம். உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாக்கா அதையும் ஒரு பதிவாக பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்கு பிறகு இந்த ரமலான் மாதத்தில் ஏற்கனவே நிர்வாகிகள் சொல்லுவாங்க, இது கஞ்சிக்கு பணம், அப்புறம் பாக்கியுள்ள ஜக்காத்துகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டும். இன்னும் இந்த புனிதமிக்க ரமலானில் நீங்கள் செய்கிற எல்லா செலவினங்களுக்கும் கூலி அதிகமாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் பொதுமக்கள் மத்தியில் இதிலெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. கொடுப்பதிலும் பணம் கொடுப்பதிலும் தர்மம் செய்வதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு அதெல்லாம் நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம். அல்லாஹ் இன்னும் மேலும் பரக்கத் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று குர்ஆனை விளங்குகின்ற விஷயத்தில் நம்ம பொதுபோக்காக இருக்கிறோம், அதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் ஹார்ஸாக நான் சொல்லியிருப்பேன். அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் ஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாத் கத் காமத்திஸ் ஸலாத் அல்லாஹு